ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நண்டு நல்லா வெந்துட்டுருக்கு. இதில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நல்லா சுண்ட விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெயே ஆட் பண்ணல. இதில் ஃபைனலாக ஆட் பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் மணத்தோட நண்டு கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். இது இல்லாமல் நம்ம தாளிச்சும் தனியாக கொட்டலாம். இப்போ தாளிப்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் சின்ன வெங்காயம், ஜீரகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நண்டு கிரேவி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி கிரேவி உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் தெரியப்படுத்துங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.